1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. புரட்சிகரமான வணக்கம். நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியல் தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்குமான அரசியல். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடம் என்று சொல்லி ஏமாற்றியவர்களுக்கு மத்தியில் நாங்கள் திராவிடர்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று இந்த உலகிற்கு உணர்த்தியது நாம் தமிழர் கட்சி. 2010 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பு நானும் நம்பினேன் நாம் எல்லாம் திராவிடர்கள் என்று. திராவிடம் என்றால் என்ன? தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தமிழர்கள் நாம் எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் என்றார்கள். ஆனால் என் அன்பு மக்களே, 2009 காலகட்டத்தில் நம் இனம் ஈழ தேசத்துல கண்முன்னே சாகரிக்கப்பட்டது. நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. பிஞ்சு குழந்தைகளை நச்சு குண்டுகளுக்கு இரையாக்கினான் சிங்களவன். சாகரிச்சா தமிழ் பெண்களை, நம் அக்காக்களை, நம் தங்கைகளை சிங்களவன் கற்பழித்து சீரித்தான். தமிழ் பெண்களை சீரழித்தான். நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் அன்பு மகன் தம்பி பாலச்சந்திரன் 5 குண்டுகளுக்கு இரையானான். சிங்களன் சாகரித்தான். அந்த படம் எல்லாம் நம் கண் முன்னே நிற்கிறது. நமது அக்கா இசைப்பிரியாவை சீரழித்து கொலை செய்தான். இதெல்லாம் 2009 காலகட்டத்தில் ஈழத்துல தமிழர்களை, நம் இன சொந்தங்களை சிங்களவ சாகடிச்சா. என் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லாம் திராவிடன் என்று நாம நம்பி இருந்தோம். 2009 நம் இனம் சாகடிக்கப்பட்ட போது அப்போது தமிழ்நாடு முதலமைச்சரா ஐயா கருணாநிதி இருந்தார். அவர் எப்பொழுது அவர் வேடிக்கை பார்த்தாரோ அப்பொழுது உணர்ந்து கொண்டோம் நாம் திராவிடர்கள் அல்ல தமிழர்கள் என்று. இந்த உணர்வை ஊற்றியது அண்ணன் சீமான் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, திராவிட கட்சிகள் இந்த நாட்டில் சாதித்தது என்ன? கன்னடனும் தமிழனும் திராவிடன் சொல்லுவான். ஆனா ஏதாச்சும் ஒரு கன்னடன் நான் திராவிடன் என சொல்லி பார்த்தது உண்டா? யாராவது ஒரு மலையாளி நான் திராவிடன் என பேசி பார்த்தது உண்டா? யாராவது ஒரு தெலுங்கன் நான் திராவிடன் என பேசி பார்த்தது உண்டா? ஆனால் தமிழன் நான் திராவிடன். ஏன் சொல்லுங்க? யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த உலகம் முழுக்க எனது என்று நேசித்த மக்கள் நேசித்து நின்றோம். ஆனால் இந்த இனத்தில் வீழ்ந்து போனோம். நம்மை வீழ்த்தினார்கள் திராவிடம் என்ற பெயரில் வந்த திருடர்கள். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் தான் கருணாநிதிய நாம தலைவர்கள் நம்பினோம். ஆனா நம்ம இனம் சாகடிக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தார். தலைவர் என்று நம்பினோம். ஆனால் தமிழகத்தின் துரோகி கருணாநிதி என எங்களுக்கு உணர்த்தினார் அண்ணன் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சி வலியில பிறந்த கட்சி. பல ஆண்டு காலம் சினிமாவில் நடித்துவிட்டு புகழை வைத்துக் கொண்டு கட்சி தொடங்கிய கூட்டம் அல்ல இந்த கூட்டம். என் சொந்தங்கள் செத்து வீழ்ந்த போது நமக்காக பேச, நமக்காக எழுத யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட போது தமிழ் இனத்திற்காக பேசுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி.
சொந்தங்களே, 2010 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கும் போது பல பேர் கிண்டல் அடித்தார்கள். சீமான் கட்சி தொடங்கி என்னத்தை சாதிக்க போறாரு? திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. கருணாநிதி எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா? ஜெயலலிதா எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா? இவர்களை எதிர்த்து சீமானால் தாக்கு பிடிக்க முடியுமா என கேள்வி கேட்டார்கள். பலவாய் பேசியது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன் என்றார். நாம் தமிழர் கட்சியில தனித்து போட்டியிட 234 தொகுதியில வேட்பாளரை நிறுத்த ஆள் இருக்கிறதா என பல பேர் பேசினார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. 1.1 விழுக்காடு பதிவு செய்தது நாம் தமிழர் கட்சி. அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து போனது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி திமுகவுடையோ அல்லது அதிமுகவுடையோ கூட்டணி வைத்துவிடும் என பலர் நம்பினார்கள். ஆனால் நாம இனத்துக்காக வந்த கூட்டம். ஒருபோதும் திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை. தேர்தல் காலத்துல ஒருபோதும் இல்லை என்று பேரறிவிப்பு செய்தார் அண்ணன் சீமான் அவர்கள். தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒருபோதும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அறிவித்த ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஏன் ஓட்டுக்காக நிக்கல, நாட்டுக்காக நிற்பதால அண்ணன் சீமான் அவர்கள் பேரறிவிப்பு செய்தார். 2019 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி போட்டியிட்டது. 20 இடத்துல பெண்களுக்கு, 20 இடத்துல ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் கற்பித்தார். அவருடைய தத்துவத்தை ஏற்று நாம் தமிழர் கட்சி செயல்படுத்தியது. 2019 தனித்து போட்டி, 21 தேர்தல் தனித்து போட்டி, 24 தேர்தல் தனித்து போட்டியிட்டது. மோடியா ராகுலா என பலர் பேசினார்கள். அந்த தேர்தலில் 8% வாக்கை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தை பெற்று நிரூபித்தது. எப்போதும் எங்களுடைய வேட்புமனுல அங்கீகரிக்கப்படாத கட்சி என்ற இடத்துலதான் எங்களுடைய பெயர்களையும் எங்களுடைய கட்சியும் பதிவு செய்வோம். இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த இடத்துல நாங்கள் எங்கள் கட்சியையும் எங்கள் வேட்பாளர்களையும் பதிவு செய்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம். எல்லா தேர்தலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க, கரும்பு விவசாய சின்னம். அந்த சின்னத்தை வெட்டில ஏதோ ஒரு மூலையில வைப்பாங்க. சின்னம் கூட தெளிவா தெரியாது, மங்களகரமா இருக்கும், மங்களமா இருக்கும். ஆனா அந்த சின்னத்தை தேடி எங்கள் எண்ணத்தை பார்த்து மக்கள் வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எங்களை மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். இதுதான் எளிய மக்களின் அரசியல் புரட்சி. இந்த புரட்சியை நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. 2% வாக்கு இருந்தா யாரோடு கூட்டணி போவான்னு பல பேர் பேசுறான். உதாரணத்துக்கு தேமுதிக ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு 1% வாக்கு கூட இல்ல, ஒரு தேர்தல் நிரூபணமாக இருக்கு. அந்த கட்சிக்கு திமுக 10 சீட்டு கொடுக்குது, ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குது. 1% வாக்கு வச்சிருக்கக்கூடிய தேமுதிக கட்சிக்கு 8% வாக்கு வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. பல ஆயிரம் கோடி கொடுக்கிற சீமான் அவர்களே, அதிமுகவோட வாங்க, திமுகவோட வாங்க, பாஜக கூட்டணியோட வாங்கன்னு பல பேர் அழைத்தார்கள்.
நான் பணத்துக்காக நிக்கல, நான் இனத்துக்காக நிக்கிறேன்னு கோடிகளை புறந்தள்ளி விட்டு இந்த இனத்தின் நலனுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார். மக்கள் மேல வைத்த அந்த பேரன்பு, அந்த பேரன்பின் காரணமாக இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் புரட்சியை விதிக்கிறார். நான் இந்த இடத்துல கண்டமங்கலத்துல நின்று நான் பேசுறேன். இதே இடத்துல சென்ற வாரம் ஒரு போராட்டம் நடத்தணும். போராட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த போராட்டத்துல கலைஞர் கனவு இல்லம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல வீடு இல்லாத ஏழைகளுக்கு, நிலமில்லாத ஏழைகளுக்கு நாங்க நிலம் கொடுக்கிறோம், வீடு கொடுக்கிறோம் அப்படின்னு பல திட்டம் இருக்கு. அதுபோல கருணாநிதி அவருடைய பெயர்ல வீடு இல்லாதவர்களுக்கு நாங்கள் வீட்டை கட்டி தருகிறோம் என ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த திட்டத்தில் ஏழைகளுக்கு வீடு கொடுறானா திமுக காரனுக்கு தேடி தேடி வீடு கொடுக்கிறான். திமுக காரனுக்கு கொடுக்கிறான். ஏழைகளுக்கு வீடு கொடுனா கணவனுக்கு ஒரு வீடு, பொண்டாட்டிக்கு ஒரு வீடு. யாரு? திமுக கட்சிக்காரனுக்கு. யாரு இதை கொடுக்கிறது? வீடியோ அதிகாரி யாரு பத்தியா அவர் கொடுக்கிறாரு. அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு வேலை பார்க்குது? இந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் இவர்களுடைய அதிகாரம் எல்லாம் திமுக காரனுக்காக வேலை பார்க்குது, ஏழைகளுக்காக வேலை பார்க்கல. ஆனால் இதனை எதிர்த்து போராடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஊழலை எதிர்த்து களத்தில் நிற்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி மரக்காணத்துல ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. நீங்க என்ன போராட்டம் கேளுங்களா? போராட்டத்தை கேட்டா நீங்களே சிரிப்பீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சுற்றுச்சுவர் அமைக்க சொல்லி நாம் தமிழர் கட்சி போராடுது. கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்கள் 2 சின்ன தம்பிகள் அழைச்சு, நீங்க ரீல்ஸ் எல்லாம் நல்லா பண்றீங்க, ரீல்ஸ் பண்ணா மட்டும் போதாது, நல்லா படிக்கணும் பாருங்க. அவர் எப்படி எல்லாம் விளம்பரம் தர்றாரு பாருங்களா. அந்த 2 பிள்ளைகளை வச்சு படிக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், படிப்பு முக்கியம். ஆனா நம்மளை குடிக்க வைக்கிறது யாரு? குடிக்க வைக்கிறது யாரு? படிப்பு முக்கியம் சொல்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நம்மளை குடிக்க வைக்கிறாரு. குடிக்க வைக்கிறாரா இல்லையா? நாம கேட்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சுற்றுச்சுவர், ஒரு மது சுவர் இல்லைன்னா அந்த இடத்துல சமூக விரோதிகள் உள்ள வராங்க. அந்த இடத்துல மது பழக்கம் இருக்கு, கஞ்சா பயன்படுத்துறாங்க. காலையில மாணவர்கள் படிக்கிறாங்க, மாலையில பல பேர் குடிக்கிறாங்க. படிக்கிற இடம் குடிக்கிற இடமா மாறி நிற்கிறது. ஒரு மதிசுவர் அமைத்து கொடுக்கணும். திராவிட மாடல் ஆட்சியில நம்மளை எல்லாம் படிக்கிறேன்னு சொல்றாரு பத்தியா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில கேட்டு நின்று போராடுகிறோம். இதுதான் திமுகவின் சாதனை. 5 ஆண்டு காலத்துல மக்களுடைய போராட்டம் பாருங்க. பெண்களுக்காக போராடுகிறோம். பல இடத்துல பாலியல் வன்புணர்வு நடக்கிறது. இதை எதிர்த்து பல இடத்துல போராட்டம். சாலை போட்டு தர மாட்டாங்க, சாலை போட்டு தாங்க, அதற்கு ஒரு போராட்டம். பல இடங்கள்ல குடிக்க தண்ணி இல்ல, தண்ணீர் கேட்டு போராட்டம். ஆனால் ஆக சிறந்த முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம் மட்டும், வெற்று விளம்பரம் மட்டும் குடிக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் ஓட்டு பிச்சை கேட்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுத்து 500 கொடுத்து மக்களுடைய வாக்க பறிக்கிறாங்க. மக்களுடைய வாக்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட பணம் கொடுக்க மாட்டோம். அதற்கு வாய்ப்பே கிடையாது. பணம் தான் கொடுக்க மாட்டோம். பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்போம், நல்ல மருத்துவத்தை கொடுப்போம். அன்பு சொன்னீங்க
பாருங்க, தமிழ்நாட்டை பலமுறை ஆண்டவர் ஐயா கருணாநிதி அவர்கள், அதே போல ஜெயலலிதா அம்மையாரும் தமிழ்நாட்டை பலமுறை ஆட்சி செய்தார். இந்த இருபெரு தலைவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது எங்கே சென்றார்கள் என்பதை உங்கள் மனசாட்சி கை வைத்து கேளுங்கள். ஒருத்தர் காவிரி மருத்துவமனை, அந்த அம்மா அப்போலோ மருத்துவமனை. ஆனா உனக்கு எனக்கு காய்ச்சல் வந்தா அரசாங்க மருத்துவமனை. பலமுறை ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு போக என்ன அச்சம், என்ன பயம்? அப்போலோ மருத்துவமனைக்கு போனா 74 நாள், கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல உயிரோட வைத்திருக்கலாம். ஆனால் அரசு மருத்துவமனைக்கு போனா 3 நாள்ல கொன்னுடுவான், சாவடிச்சிடுவான். இவர்களுடைய இந்த ஆட்சியாளர்களுடைய தரம், மருத்துவமனையின் தரம் இப்படிதான் இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன், மரக்காலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மதில் சுவர் அமைக்கணும்னு சொல்லிட்டு, இதுவே மாவட்ட ஆட்சியருடைய மகன் அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தா கட்டியிருப்பானா இல்லையா? கட்டியிருப்பானா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் அந்த அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தா கட்டி கொடுத்திருப்பா. ஐயா ஸ்டாலினுடைய பேர பிள்ளைங்க படிச்சிருந்தா கட்டி கொடுத்திருப்பாங்க. ஆனா அரசாங்கத்தை நடத்துபவன் அவன் தான். ஆனா அவன் பிள்ளைய அங்க படிக்க வைக்க மாட்டான். ஏன் தரையில்ல? ஏன் தரையில்ல? தரமற்றவர்கள் ஆட்சி செய்வதால் அந்த பள்ளிக்கூடமோ அந்த மருத்துவமனையோ தரம் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 1000, இன்னொருத்தருங்க 2000, இன்னொருத்தர் வந்து 2500. ஆனா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணம் கொடுக்க மாட்டோம், கல்வியை இலவசமாக கொடுப்போம், மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம். என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சரா அண்ணன் சீமான் இருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைக்கு தான் செல்வார். ஆனா ஐயா ஸ்டாலின் ஆட்சி செய்யறார்ல, முதலமைச்சரா இருக்கார்ல, அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அரசாங்க மருத்துவமனையில படிப்பாரா? ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்றோம், மாவட்ட ஆட்சியருடைய பிள்ளை கூட அரசு பள்ளிக்கூடத்துல தான் பாதிக்கிறோம். சட்டம் போடுவோம், சட்டம் போடுவோம். தனியார் பள்ளி இருக்குன்னா தனியார் பள்ளிக்கு நிகரா அரசு பள்ளிக்கூடத்தை கட்டமைப்போம். அவன் கொடுக்கிற கல்வியை விட கூடுதலான அறிவை நாங்கள் கொடுப்போம், போட்டி போடுவோம். அரசாங்க பள்ளிக்கூடமா இல்ல தனியார் பள்ளிக்கூடமா பார்த்துருவோம் ஒரு கை. அரசாங்க மருத்துவமனையில நல்ல சிகிச்சை கொடுக்கப்படுதா, தனியார் மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கப்படுதா பார்ப்போம், பேரறிவிப்பு செய்கிறோம். இப்படி ஒரு கொள்கையை முன்வைத்து அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் பேசி நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் களத்துல நிற்குது. கடைசி வாய்ப்பு, காலம் தந்த கடைசி வாய்ப்பு. அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி அரசியல், இந்த அரசியலை புறந்தள்ளாதீங்க, புறக்கணிக்காதீங்க. பல பேருக்கு ஓட்டு போட்டுக்கலாம். திமுகவுக்கு ஓட்டு போட்டதால தமிழ்நாட்டுக்கு நடந்த நன்மை என்ன? என்ன நன்மை? மகளிருக்கு பேருந்து இலவசம் அப்படின்னு பின்னாலே பார்த்தனா பொன்முடி விழுப்புரத்தாலு ஓசி பஸ் இவன் அப்ப இந்த ஆட்சியில இருந்து எடுத்து கொடுக்குறான் பணத்தை. எங்க பணம்டா? மக்களுடைய பணம், மக்களுடைய பணத்தை கொடுக்கிற நான் கட்டுற வரி பணம், மக்கள் கொடுக்கிற வரி பணம். எது தெரியுமா ஓசி? நீ அமைச்சரா இருக்க பத்தியா, அது ஓசி. ஓ புள்ள சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா ஆக்கிற பத்தியா, அதெல்லாம் மக்கள் உனக்கு கொடுத்தா ஓசி. அவன் பேசுறான், பெண்கள் ஓசியில போறாங்க, ஓசி பஸ். ஓசியில திங்கிறவெல்லாம் நம்ம மக்களை கேட்டு கேட்கறான். அப்ப இந்த நிலையை மாற்றணும். 10 லட்சம் கோடி கடன் திமுக, கடைசி ஒரு ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன். நீங்க விடுங்களா, அவர்கள் ஆட்சி செய்ய விடுங்களா, இன்னொரு 5 வருஷம் விடுங்களா. 50 லட்சம் கோடி கடன்
அந்த இடத்துல நிறுத்துவான். இலவச திட்டத்தை கொடுத்து கொடுத்து உன்னை ஏமாத்துவான். நான் கேட்கிறேன், என் பேச்ச கவனிக்கிறீங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம். நாம உழைக்கிறோம், விவசாயம் பண்றோம், காய்கறி கடை வச்சிருக்கோம், நாம உழைக்கிறோம், நாம வேலை பார்க்கிறோம். நம்ம சட்டப்பையில ஒரு 500 ரூபாய் தங்க மாட்டுது. ஆனா இந்த திமுக ஒருத்தர் வேலைக்கே போக மாட்டான், கடன் சட்டை போட்டுக்கிட்டு தெருவில் நிக்கிறான். ஆனா அவன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்? யாருடைய பணத்தை வச்சிருக்கான்? கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் மக்களுடைய பணத்தை. அப்ப நீ மறுபடியும் அவனுக்கு ஓட்டு போட்டு என்ன மாற்றத்தை காண போற? என்ன மாற்றம்? இன்னும் எத்தனை வருஷம் ஏமாறாம வரும்? திராவிடம் என நம்பி ஏமாந்துட்டோம். இவர்களை நம்பினால் தமிழை எப்படி ஈழத்துல ஒட்டுமொத்த பேரை சாகடிக்க நினைச்சு சாகடிச்சாலும் தமிழ்நாட்டிலையும் தமிழட சாவடிச்சிருவான். இந்த திராவிட அவனை திராவிடன்னு சொல்லக்கூடாது, அவனை திருடன்னு சொல்லணும். திருடவன், திருட்டு பையன், எல்லா இடத்திலும் தமிழனுக்கு எதிராக நிற்பான். கர்நாடகால தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேனுவான். ஆனா எவன் தண்ணி தர மாட்டேன்றானோ அவனுக்கு ஐயா ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போவாரு, ஓட்டு கேட்டு போவாரு. இதுதான் திராவிட கட்சியுடைய அரசியல். நீங்க பாருங்க, இன்னைக்கு திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில பல கட்சி ஈடுபடுறாங்க. அவர்களே என்ன பேசுறாங்க? எங்க தெருவிளக்கு இல்ல, சரியான சாலை இல்ல, மக்கள் எல்லாம் குடிசை வீட்டுல வசிக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்க. அவர்களுடைய ஏழ்மையை போக்கணும், அதற்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு போய் ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து செயல்படுத்துகிற ஏதாச்சும் ஒரு தலைவர் சொன்னான்னு சொல்லுங்க பாப்போம். போன முறை நான் 4 சீட்டுல போட்டிட்டேன், இந்த முறை எனக்கு 6 சீட்டு கொடுக்கணும். 6 சீட்டு கொடு, அப்பதான் நான் உன்னோட கூட்டணியில் இருப்பேன். கொள்கையா கூட்டணியில் சேரணும்டா, சீட்டுக்காக கூட்டணியில் சேராத, மக்கள் நலனுக்காக கூட்டணி சேரு, கொள்ளையடிப்பதற்காக கூட்டணி சேராத. திமுக கூட்டணி வச்ச அனைத்து பேரும் திமுக சேர்த்து எல்லாரும் கொள்ளையடிப்பதற்கு கூட்டணி வைக்கிறான். அதிமுக பக்கம் பாஜக தமிழ்நாட்டை ஆள துடிக்குது பாஜக. அந்த பாஜக கட்சிக்கு அதிகாரத்தை கொடுக்க துடிக்குது அதிமுக. இந்த பக்கம் திமுக கொள்ளையடிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குது, அந்த பக்கம் அதிமுக கொள்ளையடிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் யாரோடு சேராமல் 1000 கோடி கொடுத்தாலும் பண வேணாம், என் இனம் கருதி என்று என் அண்ணன் சீமான் நிற்கிறான். இதுதான் இனத்துக்கான அரசியல். யோசிச்சு பாரு, சீமான் அண்ணன் கூட்டணி போக முடியாதா? இப்ப விஜய் பேரம் பேசுறாரு, பாஜக சேருவதற்கு பல பேரத்தை நடத்திட்டு இருக்காரு. அதுபோல அண்ணன் சீமான் அவர்களோட நடத்த முடியாதா? நடத்திருக்கலாம், நடத்தல. ஏன்? நான் மக்களுக்காக நிற்கிற, இந்த மண்ணுக்காக நிற்கிற, உயிர் போதும் வரை உண்மையாக நிற்பேன் என்று நிற்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். ஒரு வழியோட இந்த அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய அரசியலை புரிஞ்சுங்க. நாங்கள் மாற்று அரசியல் பேசி வரும்போதெல்லாம் ஏமாற்று அரசியல் பேசுறவன உள்ள வருது. 2024 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நின்றது. இன்று என்ன பண்றான்? விஜயை கொண்டு வரான். முன்னாடி கமலஹாசனை நீங்க பார்த்துருக்கீங்க, பாத்தீங்களா இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? நான் மாற்று அரசியல், நான் படித்தவர்களுக்கான அரசியல் தர டிவி எல்லாம் உடைச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. டிவி எல்லாம் உடைச்சாரு. டிவியை உடைச்ச கமலஹாசன் இன்னைக்கு எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருக்காரு? திமுக இருக்காரு.
எத்தனை சீட்டு? 2 சீட்டு தரன்றான். 2 சீட்டுக்காக திமுகவோட இந்த கமலஹாசன் தன்னுடைய கட்சியை அடகு வைத்து விட்டார். ஆனா அவர் மாட்டோம்னு நம்பினார்கள் மக்கள். அந்த சீமானுக்கு விழ வேண்டிய வாக்கெல்லாம் கமலஹாசனை உள்ளே இறக்கி பிரித்தார்கள். விஜய் அவர்கள் முதல்ல ஒரு மாநாடு போட்டார், முதல் மாநாடு. நம்மள பல பேர் நம்புவாங்க இல்லையா, நம்ம கிட்டக்கு பல பேர் வருவாங்க இல்லையா. அவர்கள் வந்தால் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு நான் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் பேசினார். ஒரு பையன் கூட கூட்டணிக்கு வரல, ஒருத்தன் கூட வரல. விடுதலை சிறுத்தை கட்சி வரும் நம்பினாரு, வரல. ஆனா இப்ப பேசுறாங்க, நீ எனக்கு 10 சீட்டுக்கு மேல கொடுக்கணும்னா நான் விஜயோட போயிடுவேன். கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு 2 சீட்டு கொடுக்கணும்னா, காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலா சீட்டு கொடுத்த எனக்கு சீட்டு கொடுக்கணும்னா நான் விஜய் கூட போயிடுவேன். விஜய் வச்சு மிரட்டுறது, மிரட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்துது. சீட்டு கொடுக்கணும்னா விஜயோட போறேன்னா நீ அப்புறம் என்னடா நீ, என்ன நீ? இவன் எப்படி மக்களுக்காக நிற்பான்? மக்களுக்காக எப்படி நிற்பான்? இவன் சீட்டுக்காக நோட்டுக்காக நிற்பான், மக்களுக்காக நிற்க மாட்டான். பல பேர் என்னோடு வருவார்கள், கூட்டணி வைப்பேன் என்று விஜய் பேசினார், ஒருத்த வரவில்லை. ஆனால் இப்ப யார் வரலனாலும் நான் தனித்து நிற்பேன்றாரு. வரலனால எவனும் வரல, வரலனா தனித்து நிற்பாரு. ஆனா எவன் வந்தாலும் வரலனாலும் தனித்து நிற்பேன்னு சொல்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். யார் வந்தாலும் வரல கவலை இல்லை. 234 தொகுதி வேட்பாளர்களை சென்ற மாதமே அண்ணன் சீமான் அறிவித்து விட்டார். அறிவித்து களத்தை இறங்கிட்டோம். நாங்க பேசுறதெல்லாம் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் தான், வாக்கு கேட்க போற மக்கள் கிட்ட. ஆனா அவன் கூட்டணி வேற பேசுறான். முன்பு எப்படி கமலஹாசனை இறக்கி விட்டாங்களோ இந்த தேர்தல்ல விஜயை இறக்கி விட்டுருக்காங்க. சரி, விஜய் வந்துட்டாரு, சரி நம்ம பேசுற போல ஒரு மாற்று அரசியல் பேசுவாரு, தமிழர்களுக்கான ஒரு அரசியலை பேசுவார்னு நாம நம்பணும். வந்தவுடனே திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற 2 கண்ணு. திராவிடமும் தமிழ் தேசியமும் விஜய்க்கு வேணா 2 கண்ணா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு 2 கண்ணுமே தமிழ் தேசியம் மட்டும்தான். திராவிடம் என்பது கண் அல்ல, எங்களுக்கு புண்கள், கண்ணு கிடையாது. இவர் கொள்கை அரசியல பேசுவான்னு பார்த்தா தற்கொலை அரசியல பேசுறாரு. இப்ப நாங்க எல்லாம் மேல போட்டு பேசும்போது கொள்கை, தத்துவம், கோட்பாடு இத பத்தி பேசுறோம். ஆனா விஜய் கட்சிக்காரல ஒருத்தர பேச சொல்ல தளபதி 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 இதுதான், டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. இதை தவிர அவனுக்கு எந்த அரசியல் இல்ல. சுத்தி பல பேர் கேட்கறீங்க, ஒரு சகோதரி கிட்ட கேட்கிறாங்க செய்தியாளர், அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, நீங்க கணவர் பிடிக்கும் கேட்டீங்கன்னா விஜய் பிடிக்கும் கேட்டீங்கன்னா எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொல்லிட்டு அதான் செய்கிறாங்க. என்ன அரசியல் இது? கரூர்ல 41 பேர் செத்து போனோம், நாம் அழுதோம். நம் உடன் பிறந்த சகோதரன் செத்து போறானே நான் கலங்கினோம் கரூர்ல. ஆனா பிள்ளைய பலி கொடுத்த அம்மா பேசுறாங்க, என் பிள்ளை செத்துச்சு, பரவாயில்ல, செத்தா சாகட்டுமே, விஜய்க்காக தானே செத்தாரு. அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என் பிள்ளை கிட்ட போய் பார்த்து செத்துச்சு, யாருக்குமே அந்த பெருமை இல்ல, விஜயை பார்க்கிற பெருமை என் பிள்ளைக்கு கிடைச்சிச்சு, அதனால என் பிள்ளை செத்துச்சு, போனா போட்டும்பா, உயிர் தானே போனா போட்டும்பா. ஒரு தாய் பேசுது, தான் புள்ளைய பறி கொடுத்த தாய் விஜய்க்காக செத்து போவது பெருமணி பேசுது. இது கொள்கை கூட்டமா இல்ல கூமுட்டை கூட்டமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கூமுட்டை கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் விஜய். இதெல்லாம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். யார் மாற்று அரசியல் பேசுறா, யார் இந்த மண்ணுக்காக நிற்கிறா, மக்களுக்காக யார் உறக்க பேசுறான்னு புரிஞ்சுக்கணும். 41 பேர் செத்த பிறகு
விஜய் என்ன பண்ணாரு? பாதிக்கப்பட்ட மக்களோட நின்னாரா? பிள்ளைகளை பறி கொடுத்த அந்த குடும்பத்தோடு விஜய் நின்றாரா? அப்படி நிற்பவன் தானடா தலைவன். அப்படி நிற்காதவன் எப்பதான் தலைவனா இருக்க முடியும்? மக்கள் பிரச்சனை எதிலையும் பங்கெடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு சிஎம் நாற்காலி மட்டும் வேணும்ன்றது கொழுப்பு தானே, திமிரு தானே. இன்னைக்கு அந்த விஜய் கட்சி அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்ப பாருங்க, நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியோட போது இந்த கட்சியோட போது பல பேச்சுகள் வரும். அடுத்த நாள் அங்க சீமான் பேசுவார். என்ன பேசுவாரு? யாவனோட கூட்டணி கிடையாது, 234 தொகுதியில தனித்து தான் போட்டி. பாஜக மனித குலத்திற்கான எதிரி பதிவு செய்வார் அண்ணன் சீமான் அவர்கள். அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுல, விஜய் ஒரு செய்தி போட முடியாதா? போட முடியாதா? பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம், அதிமுகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பேசுவாரா? பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? அவருக்கு கொள்கையை விட சிஎம் நாற்காலி வேணும். அவருக்கு அந்த நாற்காலி மேல அவருக்கு கண்ணு. கொள்கை என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டாரு. விஜய் கட்சிக்காரங்க பல இடத்துல பேசுவாங்கல்ல, கொள்கைன்னு கேட்டா எப்படி நான் சொல்றது? அதெல்லாம் எப்படி நான் சொல்றது? சொல்ல முடியாது. நான் பெரிய விஷயம் அதெல்லாம். கொள்கை தலைவர்கள் யாருன்னு கேட்டா, கொள்கை தலைவர் அது பெரிய விஷயம். அவர்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அவர்களை பத்தி எல்லாம் எப்படி பேசுறது? யாருப்பா கொள்கை தலைவர்? அதுவே தெரியல. ஆனால் மேடை போட்டு கொள்கைகளை, இந்த திராவிட திருடர்களின் அரசியலை தோல் உறுத்தி காட்டுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. 234 தொகுதிகளிலும் படித்தவர்களை, பண்பானவர்களை, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உழைக்கக்கூடியவர்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தம்பி கரிகாலன் வழக்கறிஞராக இருக்காரு. பல போராட்டத்தை இந்த வானூர் தொகுதியில் முன்னெடுத்திருக்கிறார். மக்களுக்கான அரசியலை பேசி வருகிறார். இந்த மண்ணின் மகன், மண்ணின் மகனுக்கு ஓட்டு போடுங்க. யாருப்பா இந்த வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்? அந்த தம்பியை எனக்கு தெரியாது. ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு காணோம், ஆளையே காணோம். ஆளையே காணோம் என்று சொல்பவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை பல போராட்டத்தை முன்னெடுத்து இந்த களத்தில் நிற்கக்கூடிய தம்பி கரிகாலனுக்கு உங்கள் வாக்கா என்பதை தான் மக்கள் முடிவு செய்யணும். கத்தி பேசுறோம், பணியோட பேசுறோம். நீங்கள் எல்லாம் எங்கள் உணர்வுகளை மதிப்பு கொடுத்து, எங்களுடைய அரசியலுக்கு செவி கொடுத்து, நாங்கள் யாருக்காக பேசுகிறோம் என்பதை உணர்ந்து இந்த திராவிட தேசிய கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு நடிகராக வந்து உங்களை ஏமாற்ற துடிக்கும், நாடாள துடிக்கும் நடிகரை ஓரம் தள்ளிவிட்டு இந்த இனத்துக்காக நிற்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு அதிகாரத்தை கொடுங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். வானூர் தொகுதியில தம்பி கரிகாலன சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கி பாருங்க. மக்களுடைய பிரச்சனைக்காக களத்தில் நீங்க போராடுவார், உண்மையில் நேர்மையாக நிற்பார். அவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுங்க. உங்களுக்காக உழைப்போம். உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ ஓட்டு போடு, போராடமோ போராடினாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் வந்து நிற்போம். எல்லா இடத்திலும் நிற்போம். மக்களுக்காக நாங்கள் பேசுவது வாக்கு அரசியலுக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கைக்கான அரசியலை நாங்கள் பேசி வருகிறோம். அதிகாரத்தை கொடுங்க. விவசாயி சின்னத்துல போட்டி போடுறோம். விவசாயி சின்னத்துல இந்த நாட்டில யாரு வேணாலும் தோற்கலாம், ஆனா விவசாயி தோற்க கூடாது. விவசாயி தோத்தானா நாம இந்த நிலத்துல வாழ முடியாது. வாழ முடியாத நிலையை உருவாக்கிடுவான். அதனால விவசாயி வெற்றி
வெற்றி பெறணும். நாம் தமிழர் கட்சி அரசியல் வெல்லணும். நாம் தமிழர் கட்சி அரசியல் வென்றால்தான் தமிழ் வாழும், தமிழ் இந்த நாட்டை ஆளும். அதற்காவது ஒரு முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இந்த வானூர் தொகுதியில தம்பி கரிகாலன் போட்டியில் படித்தவர், மக்களுக்காக உழைக்கணும்னு அந்த எண்ணம் இருக்கு. அவரிடத்துல அதிகாரத்தை கொடுங்க, மாத்தி காட்டும். கொள்ளையடிப்பவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டீங்க, மக்களுக்கு உழைப்பவனுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க, அதிகாரத்தை கொடுங்க. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நாம் தமிழர் கட்சி அரசு சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.